ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல ஒரு பரிசுத்த ஆராதனை செய்யும்படியாக தேவனாய கர்த்தர் தாமே எனக்கு உங்களுக்கு கூட கிருபை செய்து உங்களையும் என்னையும் தேவனாய கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து அவருடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிறான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நேரம் மட்டும் கூட இருந்து நமக்கு செய்து வருகிற எல்லா கிருபைக்காகவும் என் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளானது பரிசுத்த நாளை மாத்திரமல்ல, பிரியேசுவின் சபைக்கு தேவனாய கர்த்தர் ஒரு சேனையை எழுப்பின நாளை எண்ணி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஸ்தோத்திர ஆராதனையாகவும் தேவனாய கர்த்தரை தொழுது கொள்கிற ஒரு இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக இது இருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படி 8/8/1968 ஒரு தேவனுடைய மனுஷனை தேவனாய கர்த்தர் தாமே தெரிந்து கொண்டு இந்த புதிய சபையில் சாதகராக இருந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்து தேவனிடத்திற்கு கடந்து போன தேவனுடைய மனுஷனாகிய லாசரையா அவர் மூலமாக எப்படி இந்த புதிய சபை 1968 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி எழுப்பப்பட்டதோ அப்படி போல அந்த தலைமை ஐயாவுடைய மதத்துக்கு பிற்பாடு தேவனாய கர்த்தர் தொடர்ந்து இந்த சபையை பாதுகாக்கவும் அவர் மூலமாய் தேவனால் இந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தை பாதுகாக்கவும் சபையை பாதுகாக்கவும் தொடர்ந்து சபையை எழுப்பி கட்டவும் தேவனாய கர்த்தர் தாமே இந்த சேனையை தேவனாய கர்த்தர் தெரிந்து கொண்டு 2020 மார்ச் 5ஆம் தேதியில தேவனாய கர்த்தர் 5/3/2020 இதை எழுப்ப சித்தம் கொண்டு தேவனாய கர்த்தரை இதை எழுப்பினார். அதுக்காக இந்த தேவனாய கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, நாம் நம்முடைய ஆரம்பத்திலே தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து விண்ணப்பித்தது போல எப்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்டவராக இருந்தார், முன்குறிக்கப்பட்டவராக இருந்தார் என்று சொல்லி நான் வேத புத்தகத்திலே வாசிக்கிறது போல முக்காலத்தையும் வருந்திருக்கிற தேவனாய கர்த்தர் இந்த கடைசி காலத்திலே இந்த உலகத்தை தேவனாய கர்த்தர் உண்டாக்கி மனிதர்களை உண்டாக்கின பொழுது உண்டாக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த ஆதி மனிதன் பாவம் செய்வான், கர்த்தருடைய கட்டளையை மீறுவான் என்று அவர் முக்காலத்தையும் அறிந்தவரும் எல்லாவற்றையும் அறிந்தவருமாக ஆதியும் அந்தமானவரும் ஆதியும் முடிவையும் அந்தத்தையும் அறிகிறவராக அவர் இருந்தபடினாலே அவர் என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது மனிதன் நாம் படைக்கிறோம், நம்முடைய சாயலை படைக்கிறோம். ஆனால் நம்முடைய சாயல் படைக்கப்பட்ட இந்த மனிதன் நம்முடைய கட்டளையை மீறி பாவம் செய்வான், விழுந்து போவான் என்று அவருக்கு தெரிந்த பொழுது அவனை அந்த பாவத்திலிருந்து அவனை தூக்கிவிட வேண்டும் என்று அவர் எண்ணினார். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மனிதனை படைக்கிறதுக்கு முன்பாகவே தேவனாய கர்த்தர் ஒரு திட்டம் போட்டு வைத்து விட்டார். அதற்கு ஒரு காரியத்தை கர்த்தர் முன்குறித்து வைத்து விட்டார். நாமே போய் என்ன செய்ய வேண்டும், மனிதனாய் போய் பிறந்து அந்த மனிதனுடைய பாவத்திற்காக நம்ம என்ன செய்யணும், சிலுவையில மறுத்து அந்த மனிதனை பாவத்திலிருந்து அந்த அடிமட்டத்திலிருந்து மீட்டு தம்மை இழந்து போன நித்திய வாழ்வை இழந்து போன அந்த மனிதனை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மனிதனை உருவாக்குறதுக்கு முன்பாகவே தேவனாய கர்த்தர் என்ன செய்து விட்டார், இதற்கான ஒரு காரியங்களை அவர் ஏற்பாடு செய்து விட்டார். அவருடைய ஆதீனத்திலே அது குறிக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. இது மோட்சத்திலே குறிக்கப்பட்டு விட்டது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி போல இந்த கடைசி காலங்களிலும் தேவனாய கர்த்தர் திருச்சபை எழுப்பினதும் அப்படிதான், அது முன்குறிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. ஆதி திருச்சபை ஏறக்குறைய கிபி 110 வருடங்களுக்கு பிற்பாடு அது காணப்படாமல் போயிட்டு இல்லாமல் போய்விட்டது. அதன் உபதேசங்கள் எல்லாம் மறைந்து அழிந்து போய்விட்டது. சபைக்குள்ள உலகம் வந்தது மாத்திரமல்ல, உலகமும் சபைக்குள்ளே போய்விட்டது. அந்த ஆதி திருச்சபை இல்லை. அதுக்கு பிற்பாடு இந்த கடைசி காலங்களில் கர்த்தருடைய வருகை இந்த கடைசி காலங்களில் இருக்கிறபடினாலே திரும்பவும் சபை எழுப்புவதும் தேவனுடைய ஆதீனத்திலே முன் தீர்மானமாக இருந்தது. ஆதி திருச்சபையும் தேவ சமூகத்திலே முன் தீர்மானமாக இருந்த ஒரு காரியமாக இருந்தது. அது பரலோகத்திலே குறிக்கப்பட்டிருந்தது, அவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. அப்படி போல இந்த கடைசி நாட்களிலே தேவனாய கர்த்தர் தாமே இந்த புதிய சபையை எழுப்புவதற்கு கடைசி கால சபை இருந்து பிரகடனம் பண்ணினது எல்லாமே கர்த்தருடைய காரியமா இருக்கிறது என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். இந்த சபை பரிசுத்த தலைமையாவை கொண்டு 46 ஆண்டுகள் செய்யப்பட்டது. இது அவர் மூலமாக இந்த சபை
தேவ ஆளுகைக்குள்ளாக நடத்தப்பட்டு வந்தது, சபையில தேவ ஆளுகை இருந்தது என்று சொல்லி நாம் அனுபவத்திலே அறிந்திருக்கிறோம். அப்படி ஐயா 46 ஆளுகள் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படியாக தேவ சமூகத்திலே அவர்கள் அழைக்கப்பட்டு அவருடைய காலம் முடிந்த பொழுது அவர்கள் நிறைவடைந்து விட்டார்கள். அவர்கள் தம்முடைய சாணத்துக்கு கர்த்தர் அவர்களை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி அறிந்திருக்கிறார். இப்படி இந்த கடைசி காலத்திலே தம்முடைய சபையை சொந்த ரத்தத்தினால் சம்பாத்தியம் பண்ண சபை என்று சொல்லி வேதத்தில் இருக்கிறவர்களா, இந்த சபையை எழுப்பின தேவனாய் கர்த்தர் என்ன நடக்கும் என்று சொல்லி அதனுடைய ஆரம்பத்தையும் அதனுடைய முடிவையும் அறிந்திருந்தபடினாலே இந்த சபையோட மரணத்துக்கு ஒருபாடு இந்த சபையிலே பலவிதமான குளறுபடிகள் உண்டாகும் என்றும் சபையை சாத்தான் உடைப்பான் என்றும் அதற்கு முன்னோடிகளாக இருந்தவர்கள் இடம் கொடுப்பார்கள் என்றும் அவர்கள் சாத்தானால் பிடிக்கப்பட்டு பலவிதமான தீமைகள் இந்த சபையில உண்டாகும் என்றும் தேவ ஆளுகை எழுபட்டு போக வேண்டும் என்றும் தேவ பிரசன்னம் குன்றி போகும் என்றும் ஆண்டவருக்கு தெரிந்திருந்தது. ஆனால் வேறொரு சபை இல்லை என்று கர்த்தர் தீர்மானமாய் தம்முடைய ஆதிரத்தில் வைத்திருந்தபடினாலே இப்படி நடக்கும் என்று சொல்லி கர்த்தருக்கு தெரிந்திருந்தபடினாலே திரும்பவும் இந்த சபையை புதுப்பித்து புனரமைத்து ஆதி நிலைக்கு உயர்த்தி ஆசீர்வதித்து திரும்பவும் தேவாலய சபையிலே கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய ஆதிரத்தில் செய்யப்பட்ட முன் தீர்மானமாக இருந்தபடினாலே இந்த சபை எழுப்பப்படுகிற பொழுது கர்த்தர் சேனையும் தேவனாய் கர்த்தர் குறித்து வைத்திருந்தார். அதுக்காக என் தேவனாய் கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். ஹalleluya. ஆமா, அது அவசியமா இருக்கும். அது அவசியப்படுகிறது. சேனை எழுப்ப வேண்டும், கர்த்தருடைய சேனை எழுப்ப வேண்டும். கர்த்தருடைய சேனை எழுப்பினால் இந்த காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு பிற்பாடு விழுந்து கிடக்கிறான இந்த தாமதி கூடாரத்தை திரும்பவும் எடுத்து நிறுத்தி அதில் பழுதாய் போனதான காரியங்களை திரும்பவும் சீர் செய்து சரி செய்து அதை நிறுத்த வேண்டும், நிலைநிறுத்த வேண்டும் என்பதை கர்த்தருடைய காரியமாக இருந்தபடினாலே கர்த்தர் சித்தம் கொண்டு இந்த கர்த்தருடைய சேனை எழுப்பியிருக்கிறார் என்பதை நான் சபைக்கும் உலகத்துக்கும் நான் தெரிவிக்கிறேன், அறிவிக்கிறேன். ஹalleluya. ஆமா, வேறு சபை இல்லை, வேறொரு சபை இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே ஒரு காரியம் அதிகமாக பரவலாக எண்ணப்படுகிறது, இல்லையுடைய அபிப்பிராயமாக கருத்தாக பேசப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. சபை தேவையில்லை, எங்கே போல எப்படியும் ஆராதிக்கலாம், எல்லா இடத்திலும் கர்த்தர் கிரியை செய்வார், கிரியை செய்கிறார் என்று பேசுகிற காரியமும் உண்டு. எல்லா சபைதான் என்று சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. ஆனால் அது அப்படி அல்ல. வேதத்தின்படி பார்க்கிற பொழுது எல்லா சபை அல்ல, சபை வேண்டாம் என்கிறதும் அது தவறான ஒரு கருத்தாக சாத்தானுடைய காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அறிவிக்கிறோம். அதற்காக என் தேவனை நான் சோதரிக்கிறேன். எல்லா சபையும் அல்ல, சபை கண்டிப்பாக தேவை. சபை எதற்கு தேவை? தேவனுடைய ஜனங்களை கிறிஸ்தவர்களை கூட்டி ஒன்றாய் கட்டி அவர்களை பாதுகாத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை பூர்ணப்படுத்தி தேவ சாயலுக்கு அவர்களை உயர்த்தி ஆசீர்வதித்து அவர்களை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த கடைசி நாட்களில் கண்டிப்பாக சபை தேவையாயிருக்கிறது. ஹalleluya. சபை ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கிறது. இன்றைக்கு காலையில ஒருவர் வந்தார், கருப்பு பேண்டும் ஒரு புழு சட்டையை போட்டுட்டு ஷூ காலோட வந்தாரு. மேல வரைக்கும் ஷூ காலோட ஏறிட்டாரு. நல்ல வேலை ஷூ காலோட உள்ள வந்துருவாரோ அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அந்த பயபக்தி எல்லாம் இப்பொழுது வெளியில இல்ல. எங்க இருக்கு? ஆராய்ச்சி குறித்து பயபக்தி எங்கேயும் இல்லை. ஆராதனை சனத்தை குறித்து பயபக்தி எங்கேயும் இல்லை. அப்படி உள்ள வந்துருவாரு பார்த்தேன். நாங்க திருவிருந்த ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருந்தேன். அப்படி ஒரு வந்தனம் சொல்லிவிட்டார் பாஸ்டர் சொல்லி. அப்ப நல்ல வேலை உள்ள அப்படி வர்றதுக்கு கத்திர அனுமதிக்கிற பொழுது அங்க சிறப்பை கலத்தி போட்டுட்டாரு. அந்த படியிலே என்ன செய்தார், சிறப்பை கலத்தி போட்டுட்டு உள்ள வந்தாரு. வந்தவரு பாஸ்டர் எத்தனை மணிக்கு ஆராதனை அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் சொன்னேன் 10 மணிக்கு. நீங்க யார் அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு ஊழியக்காரரு நான் அப்படின்னு சொன்னேன். அப்படியே ரொம்ப நல்லது அப்படின்னு நானும் அவருக்கு ஒரு வந்தனம் சொல்லிக் கொண்டேன், சோதனை சொல்லிக் கொண்டேன். எங்க ஊழியர் செய்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது ஒரு இடத்துல இந்த பக்கத்துல ஒரு இடத்துல அவரு எனக்கு சொல்லிட்டு சொன்னாரு, இப்போ எனக்கு சபை இல்லை, நான் சுவிசேஷ ஊழியம் செய்கிறவனாக அப்படியே சபைகளுக்கு நான் கடந்து போகிறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவரு
என்கிட்ட கேட்டது, பாஸ்டர் சபைக்கு எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு. கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. அவர் ஒரு எண்ணிக்கை சொன்னாரு. அப்படி அவ்வளவு பேர் வருவாங்களா கேட்டார். இல்ல, ரொம்ப சொற்பமான மக்கள் தான் வருவாருன்னு சொன்னேன். சொன்ன உடனே சோத்திரம் பாஸ்டர் போயிட்டு வரேன்னு போயிட்டாரு. அதுக்காக சோத்திரம். ஹல்லேலூயா. இப்ப கூட்டம் தான் முக்கியம். கூட்டம் தான் முக்கியம். ஒரு பயபக்தி உள்ள ஒரு ஆராதனை முக்கியம் இல்ல. ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தேவ பிரசன்னமுள்ள ஒரு இடம் மக்களுக்கு தேவையில்லை. எங்கேயாவது அப்படியாக என்ன செய்ய வேண்டியது, போக வேண்டியது, அங்க போய் என்ன செய்ய வேண்டியது, கூட்டத்தோட கூட்டமா சோத்திரம் போட்டுட்டு வந்துட வேண்டியது. உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு, அது சொல்ல வேண்டாம் சொல்லி சோத்திரம் போட்டுட்டு வந்துட வேண்டியதுன்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். எதுக்கு ஆராதனைக்கு போறோம், எதுக்கு போறோம், ஏன் போறோம், ஏன் போகணும், நோக்கம் என்ன? நம்ம ரட்சிக்கப்படணுமே, நம்ம ரட்சிப்புக்குள்ள காக்கப்படணுமே, ரட்சிப்புல வளரணுமே, பயபக்தியில வளரணுமே, நம்ம பரிசுத்த நித்தமும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமே, நமக்குள்ள தேவ சாயம் உண்டாக வேண்டுமே, கிறிஸ்துவ சாயம் நமக்குள்ள உண்டாக வேண்டுமே, கிறிஸ்துவ போல நம்ம மாற வேண்டுமே, கர்த்தருடைய வருகை சைவமாக இருக்கும் என்று சொன்னால் நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமே. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இப்பொழுது இல்லை. அப்படினால் அப்படிப்பட்டவர்களுக்கு அப்படி கூட்டம் பெருசா இருக்கு. போதிக்கிறவங்களும் அப்படிதான் போதிக்கிறாங்க, அவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பின்னால போறவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. சபை தேவை என்று சொல்லி கர்த்தர் அறிந்திருந்தபடினாலே ஆதியிலே அப்போஸ்தலர்களை கொண்டு தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார், நம்முடைய சபையை பெந்தெகோஸ்து நாளிலே எழுப்பினார் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி போல இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய வருகை காலங்களிலே கர்த்தருடைய சபை கண்டிப்பாக இந்த பூமியிலே எழுப்ப வேண்டியதும் இருக்க வேண்டியதும் அவசியமா இருக்கிறது. அதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். அந்த நல்ல சபைக்கு இப்பொழுது சோதனை காலம் என்று சொல்கிறது போல பலவிதமான சூழல்கள் உண்டாயிருந்தாலும் இதெல்லாம் கர்த்தர் அறிந்து என்ன செய்தார், கர்த்தர் அந்த சபையை புனரமைத்து எழுப்பி கட்டுவதற்காக தம்முடைய சேனையை, கர்த்தரின் சேனையை தேவனாகிய கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், எழுப்பி இருக்கிறார் என்று நாங்கள் சபைக்கும் உலகத்துக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஐயா மனுஷன் போயிட்டாங்க, பலவிதமான சூழ்நிலை உண்டாயிருந்தது, சபை குறித்தான பாரம் எனக்குள்ளே உண்டாயிருந்தது. அது எனக்குள்ளே உண்டான பாரம் என்று சொல்கிற காட்டிலும் எனக்குள்ளாக இருந்தான பரிசுத்த ஆவியானவருடைய காரியமாக இருந்தது என்று நான் இப்பொழுது அதிகமாக எனக்குள்ளே நான் உணர்கிறேன். எனக்குள்ளாக இருந்த தூய ஆவியானவர், எனக்குள்ளாக இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த வைராக்கியம் உள்ள தேவ ஆவியானவர், சபையிலிருந்து வைராக்கியம் உள்ள அந்த தேவ ஆவியானவர் என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது எனக்குள்ளாக ரொம்ப ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அது தேவனால் உண்டாயிருந்தது. அப்படிதான் நான் அப்படிப்பட்ட காலங்களில் நேரங்களில் நான் சபைக்காக நான் என்ன செய்தேன், விழுந்து கிடந்தேன். அப்படி விழுந்து கிடந்த பொழுது ஒரு நாள் பிப்ரவரி மாசம் என்று எண்ணுகிறேன். அப்படி பிப்ரவரி மாசத்துல நான் தேவ சமூகத்துல 2020 நான் விழுந்து கிடந்த பொழுது ஒரு நாள் கர்த்தர் என்கிட்ட வந்து பேசுறார். அதற்காக என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் சோதனை செலுத்துகிறேன். என் கூட கர்த்தர் பேசுறார், அதை நான் அறிந்திருக்கிறேன், திட்டமாக நான் அறிந்திருக்கிறேன். அதற்காக என் தேவனாகிய கர்த்தரை நான் சோதனைக்கிறேன். அன்றைக்கு மாத்திரமல்ல, என் தேவனாகிய கர்த்தர் அதற்கு முந்தின காலங்களிலும் அவசியப்படுகிறவர்களாக கர்த்தர் என்னோடு கூட என்ன செய்கிறார், பேசுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன். நான் என் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனாக இருக்கிறேன். அதற்காக என் தேவனை நான் சோதனைக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். நான் தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், முகப்புற விழுந்து கிடந்தேன். அப்பொழுது கர்த்தர் என்ன கூட பேசி, ஏன் விழுந்து கிடக்கிறாய் என்று ஒரு கேட்டுவிட்டு, நீ எழும்பு, நீ முதலாவது எழும்பு, நீ எழுப்பி ஒரு வாலிபர் கூட்டத்தை கூட்டு, அந்த வாலிபர் கூட்டம் என்னுடைய சபையை கட்டும், அந்த வாலிபர் சேனை என்னுடைய சபையை கட்டும் என்று கர்த்தர் எனக்கு கட்டளையும் ஆலோசனையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுக்காக நான் தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அதை முறைப்படி அதை தேவ சமூகத்தில் எழுப்பும்படியாக தேவனாகிய கர்த்தர் சித்தம் கொண்டிருந்தபடினாலே அதற்குரிய எல்லா அடிப்படை வேலைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ளே இருந்து அதை தொடர்ந்து அந்த இடைப்பட்ட நாட்களில் செய்ய ஆரம்பித்தார். மார்ச் மாசம் 5ஆம் தேதி 2020 அதிகாலை வேளையில தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஆலோசனை கொடுத்து தேவாலயத்தில் என்னை கலந்து வரும்படியாக செய்து தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார், அதை முறைப்படி தேவனாகிய கர்த்தர் எழுப்பினார், தம் சித்தம் கொண்டு எழுப்பினார். இது மனுஷ ஆலோசனையினால் உண்டானது. ஹல்லேலூயா. எப்படி திருச்சபை கடைசி கால திருச்சபை எழுப்பப்பட்டது மனுஷ ஆலோசனையால் உண்டாயிராது இருந்தது போல, அது தேவனுடைய ஆலோசனையா இருந்தது போல, கட்டளை தேவனுடைய சித்தம் கொண்டு அதை எழுப்பினது போல இந்த சபைக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சேனையை எழுப்பினதும் மனுஷ ஆலோசனையால் உண்டானதல்ல.
நான் சொப்பனத்தில் கூட அதை நான் நினைக்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. கர்த்தர் சித்தம் கொண்டிருந்த பொழுதுபடி அதை எழுப்பியிருக்கிறார். அதை எழுப்பி தேவனாய் கர்த்தர் தாமே 6 ஆண்டுகள் எப்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. அந்த நிறைவு நாளை நினைவு கூர்ந்து இந்த பரிசுத்த நாளிலே கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்தும்படியாக, நன்றி செலுத்தும்படியாக, சோத்திர ஆராதனையாகவும் ஆண்டுவிழா ஆராதனையும் அனுஷ்டிக்கும்படியாக நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். அதற்காக என் இறைவனை நான் சோத்திருக்கிறேன். இந்த 6 ஆண்டுகள் தேவனாய் கர்த்தர் கர்த்தருடைய சேனையோடு கூட இருந்தார், இருக்கிறார், என்னோடு கூட இருந்தார், இருக்கிறார். அதை நான் ஆவியில் அதிகமாக உணர்கிறேன். அதற்காக என் தேவனாய் கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்துகிறேன். ஏற்றமும் இறக்கமுமான காலங்களாக இந்த 6 ஆண்டு காலங்கள் இருந்தது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பலர் வந்தார்கள், பலரும் போனார்கள் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். சொந்த காரியங்கள் முக்கியம் என்று கடந்து போனவர்கள் உண்டு. தவறான ஆலோசனையினாலும் கடந்து போனவர்கள், வெளியே போனவர்கள், இந்த சேனையிலிருந்து வெளியே போனவர்கள் உண்டு. அவர்கள் எதிர்பார்த்த காலத்தில் நேரத்திலும் கர்த்தருடைய கிரியில் வெளிப்பட வேண்டும் என்று அவர்களுக்குள்ளாக அவர்கள் எண்ணி யோசித்து அவர்கள் நினைச்சபடி நடக்காதபடினாலே விசுவாசிக்க பலன் இல்லாமல் போனவர்கள் உண்டு. பெண்களுக்கு முன்னால் ஒளிந்து கொண்டவர்கள் உண்டு. துணிந்து அறிந்தும் வெளியே போனவர்கள் உண்டு. இப்படி பல காரியங்கள் உண்டு. யார் போனாங்களோ, யார் இருக்காங்களோ, கர்த்தர் சேனையோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் ஆவியிலே திட்டமாக உணர்கிறேன். இனி இந்த சேனை அன்று இந்த புதிய சிலமை எழுப்பி கட்டுவதற்கு ஒருவராலும் கூடாது. திரும்பவும் பொழுது சொல்லுகிறேன், அவர்கள் விழுந்து போனார்கள். விழுந்தவர்களை கொண்டு கர்த்தர் சபையை கட்டுகிறது. ஹல்லேலூயா! உபதேசத்தில் விழுந்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா! உபதேசத்தில் விழுந்து போயிட்டாங்க, பாவத்தில் விழுந்து போயிட்டாங்க. அநேக பரிசுத்தவான்கள் பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். திருச்சபையில எங்களுக்கு தெரியும், ஒரு கைகளில் சுத்தம் கிடையாது. கைகளில் சுத்தத்துக்கு தக்கதாக கர்த்தர் எனக்கு நீதி சரி கட்டினார் என்று சொல்லி சார்ந்த ராஜா சொல்றாரு. என் கை ரொம்ப சுத்தமா இருக்குன்னு சொல்றாரு. எனக்கு அநேக பரிசுத்தவான்கள் கைகளில் சுத்தம் கிடையாது. சிலரோ துணிகரமாய் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக தேவனுடைய சபைக்கு துரோகம் செய்தவர்களாக இருக்கிறார்கள். துரோகங்களை கொண்டு கர்த்தர் சபையை கட்ட முடியாது. விழுந்து போனவர்களை கொண்டு, உபதேசத்தில் விழுந்து போனவர்களை கொண்டு கர்த்தர் சபையை கட்ட முடியாது. பாவத்தில் விழுந்து போனவர்களை கொண்டு கர்த்தர் சபையை கட்ட முடியாது. கைகளில் சுத்தம் இல்லாதவர்கள், இருதயத்தில் மாசு இல்லாதவர்களை கொண்டுதான் செய்ய முடியும். கைகளை சுத்தம் இல்லாதவர்கள் கொண்டு செய்ய முடியும். கைகளை சுத்தம் உள்ளவங்க தான் அதை கட்ட முடியும். ஆகவே நான் கர்த்தர் எனக்கு தெரியாத கர்த்தர் இப்படி சொல்லுவார் என்று கர்த்தர் காலம் வந்த பொழுது எனக்கு ஆலோசனை சொல்லி என்னோடு கூட பேசி தலைமையாக பிற்பாடு இந்த சபையை கர்த்தருடைய சேனையை நீ எழுப்பி கட்ட வேண்டும் என்று எனக்கு சொன்ன நல்ல ஆலோசனைகளுக்காக நான் தேவனாய் கர்த்தரை சோத்திருக்கிறேன். கர்த்தர் என்ன இன்னைக்கு வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அப்படிதான் சொல்லணும் தேவசமூகத்தை. அதனால அப்படி சொல்லுகிறேன், பெர்ஃபெக்டா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா! யாரு கை நீட்டி குற்றம் சொல்லக்கூடாத அளவுக்கு தேவனாய் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கிருபையாக என்னை நடத்தி கொண்டு வருகிறார். நான் தனிச்சிருந்தாலும் நான் தேவனோடு கூட இருக்கிறேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் என்னை நடத்துகிறார், என்னை காக்கிறார். அது என்னுடைய சாமர்த்தியம் இல்லைங்கிறது தான் நானும் உணர்ந்திருக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. திருப்பி நான் கடந்து வந்த வழியை பார்க்கிற பொழுது என் தேவன் பெரிதாக இந்த குற்றம் என் மேல் சுமந்து விடாதபடிக்கு, யாரும் கை நீட்டி ஒரு குறிப்பா ஒரு காரியத்தை சொல்லி குற்றப்படுத்தி விடாதபடிக்கு தேவனாய் கர்த்தர் கிருபையாக நாள் வரைக்கும் காத்து வந்ததும் அவருடைய செயல்தான் என்று சொல்லி நான் அறிகிறேன், உணர்கிறேன். அது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. சபையை நடத்துகிறார், இந்த சபையை கட்டுப்படியாக தெரிந்து கொண்ட ஒரு தேவனுடைய மனுஷன் ஜனங்களுக்கு முன்பாக நற்சாட்சி பெற்றவனாக கண்டிப்பாக இருக்க வேண்டாம். அவங்க பார்த்து குறை சொல்ற மாதிரி பெருசா எதுவும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. சின்ன சின்ன காரியங்கள் இருக்கலாம், நாம் மனிதர்கள் தான், சின்ன சின்ன காரியங்கள் நமக்குள்ள இருக்கலாம். ஆனால் அப்படி அழைக்கப்பட்ட ஒருவர் பெருசா தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்றதுக்கு கர்த்தரும் விட மாட்டார். அதற்காக தேவனாய் கர்த்தரை நான் என்ன செய்கிறேன்? சோத்திருக்கிறேன். அப்படியே தேவனாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த பரிசுத்த
நாளிலே பரிசுத்த ஆராதனையா கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறது மாத்திரமல்ல, இந்த 6 ஆண்டு காலங்கள் தேவன் தம்முடைய திருச்சபையை தொடர்ந்து பாதுகாக்கவும், சத்தியத்தை பாதுகாக்கவும், அதை தொடர்ந்து எழுப்பி கட்டி மகிமையில ஏறெடுக்கவும், அதை பூர்ணப்படுத்தவும், தம்முடைய சேனையை தேவனாய் கர்த்தர் எழுப்பினதற்காகவும், அது கூட இருந்து கர்த்தர் காத்து நடத்தின விதங்களுக்காகவும் தேவனாய் கர்த்தருக்கு சோத்திர செலுத்தவும், ஆராதனை செய்யவும் தேவனாய் கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நான் சோத்திர செலுத்துகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தைகளுக்காக நான் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்த நேரங்கள் உண்டு. தேவன் தாமே தந்த வார்த்தைகளுக்காக நான் என் தேவனாய் கர்த்தரை நான் சோத்திருக்கிறேன். சகரியா புத்தகத்துல 4வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை தேவனாய் கர்த்தர் இந்த நாளுக்குரிய வாக்கியமாக தேவனாய் கர்த்தர் தாமே எனக்கு உங்களுக்கு கேட்கிற யாவருக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். என்ன காரியமாக இந்த வார்த்தையை தந்தாரோ அந்த தேவன் தம்முடைய வார்த்தையின்படி காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவாராக, பேசுவாராக. சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று இங்க எழுதப்பட்டிருக்கிற அந்த வாக்கியங்களுக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் சோத்திர செலுத்துவோமாக. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்றைக்கு செருபாபேலுக்கு சொன்னார். யூதாவின் தலைவராக இருந்தானே செருபாபேலுக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் சொன்னார். அன்றைக்கு தீக்கிராய போன கர்த்தருடைய ஆலயத்தை இஸ்ரவேலின் தேவனுக்கு எருசலேமில் கட்டப்பட்டு அழிந்து போன அந்த ஆலயத்தை திரும்பவும் கட்டுகிறது தேவனுக்கு சித்தமான காரியமா இருந்தது. அப்பொழுது இந்த யோசுவா, இந்த செருபாபேல், இந்த நெகேமியா, இந்த எஸ்ரா போன்ற ஆவிக்குரிய தலைவர்களை தேவனாய் கர்த்தர் நாம் எழுப்பி அவர்களை கொண்டு கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை எடுத்து கட்டுவதற்கு சித்தம் கொண்ட பொழுது அது எப்படி ஆகும் என்று அவர்களும் திகைத்திருந்திருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா! அது அப்படி எப்படி ஆகும்? நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோமே, நமக்கு விரோதமாக விரோதிகள் சுற்றிலும் இருக்கிறார்களே, அவர்கள் நம்மை காட்டிலும் பலமுள்ளவர்களாக இருக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த தேசத்தை அடிமை கொண்ட இந்த பாபிலோன் ராஜாக்களுக்கு அவர்கள் மிகவும் கைகரியம் உள்ளவர்களாக இருக்கிறார்களே, அவர்களிடத்தில் அவர்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார்களே. அப்படி இருக்கிற பொழுது எதிரிகள் சூழ்ந்திருக்கிற இந்த சூழ்நிலையிலே, எதிரான இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் இப்படி ஒரு காரியத்தை கட்டணும், ஆலயத்தை எழுப்பி கட்டணும் கர்த்தர் சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு திகைப்பு, ஒரு கலக்கம் கண்டிப்பாக அந்த நாட்களிலும் செருபாபேல் காலங்களிலும் இருந்திருக்கும். அதற்காக என் தேவனை நான் சொல்லிருக்கிறேன். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் தேவனாய் கர்த்தர் என்ன செய்தார்? இப்படி ஆவியானவர் பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். திரும்ப வாசிக்கலாம். சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், ஆமா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அது எல்லாம் என்னுடைய ஆவினால் ஆகும், நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு காரியத்தை கட்டி முடிப்பேன்னு சொன்னார். ஹல்லேலூயா! அப்படி ஆலயம் தேவனால் கட்டி முடிக்கப்பட்டது. தேவாவின் துணையோடு கூட, தேவாவினுடைய நடத்துதலோடு கூட, தேவாவின் பலத்தோடு கூட என்ன செய்யப்பட்டது? அன்றைக்கும் அப்படியாக தேவன் என்ன செய்தார்? தம்முடைய சபையை சொன்னதை போல செய்து முடித்தார் என்று பார்க்கிறார். அன்றைக்கு செருபாபேலுக்கு சொல்லப்பட்டது, நேற்றைக்கு இந்த திருச்சபை தலைமைக்கு என்று சபையை உன்னை கொண்டு கட்டுவேன், உன்னை கொண்டு எழுப்புவேன் என்று சொல்லப்பட்டது. அப்படி சபை எழுப்பப்பட்டது, சபை கட்டப்பட்டது என்று சொல்லி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கு என்னுடைய கர்த்தர் தமது ஊழியக்காரனுக்கு என்ன செய்திருக்கிறார்? ஊழியக்காரனுக்கு கர்த்தருடைய சேனை எழுப்பு, நீ எழுப்புகிற அந்த கர்த்தருடைய சேனை தொடர்ந்து தலைமை விட்டுட்டு போன அந்த திருச்சபையை கட்டும் என்று சொல்லி தீர்க்கமாக தம்முடைய ஊழியக்காரனுக்கு சொல்லி இருக்கிறார். ஒருவேளை நானும் திகைத்து நிற்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். இருக்கு. ஆண்டவரே, 6ஆம்
ஆண்டு நிறைவடைந்திருக்கிறது. 7ஆம் ஆண்டுக்குள்ளாக கால் எடுத்து வைத்திருக்கிறோம். என்ன சொல்ல போறீங்க ஆண்டவரே? எல்லா சூழலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறேன், என்னையும் அறிந்திருக்கிறேன் என்று நான் தேவ சமூகத்தில் இந்த நாளுக்காக காத்திருந்த பொழுதுதான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னார். அது எல்லாருக்கும் என்னுடைய ஆவினாலே ஆகும். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆயிற்று, நேற்றைக்கு ஆயிற்று, இன்றைக்கும் ஆகும் என்று சொல்லி என் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறவனுக்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நான் அதிகமாக நான் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு சேனையின் கர்த்தர்ங்கிற பேரு வேதத்துல பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. சேனையின் கர்த்தர், சேனையின் கர்த்தர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஏசாயா 54:5 எடுத்து வாசி பாருங்க. என் ஆவினாலே ஆகும் என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். நாம் விசுவாசிப்போமாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவினாலே ஆகும். சேனை எழும்பும், அது பராக்கிரமம் செய்யும். வாசிங்க ஏசாயா 54:5. உன் சிருஷ்டிகரை உன் நாயகர், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனையின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், சேனையின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வபூமியின் தேவன் எனப்படுவார். ஆமா அப்படி சொல்லி நான் யாரு அப்படின்னு கர்த்தருக்கு சொல்லுகிறதாக எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அவரே திருச்சபையுடைய நாயகராக இருக்கிறார். எனக்கும் திருச்சபையை உண்மையாக நேசிக்கிற, திருச்சபைக்காக உலகோடு அதற்காக பாரத்தோடு இருக்கிற திருச்சபை மக்களோடும் திருச்சபையுடைய ஊழியக்காரர்களோடும் தேவனாய கர்த்தர் என்ன செய்கிறாராம்? கூட இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறதாக இருக்கிறது. என்னுடைய சேனையுடைய கர்த்தர் என்பது என்னுடைய நாமம் என்று சொல்லி நான் தான் அவருடைய நாயகர் என்று சொல்லப்படுகிறது. சேனையும் சபையும் ஒன்று என்பதை சீக்கிரமாக கர்த்தர் சபைக்கும் உலகத்துக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கும் காண்பிக்கிற காலம் ரொம்ப பக்கத்துல இருக்கு என்று சொல்லி நான் உணர்கிறேன். ஆகவே அதற்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். சேனையும் சபையும் ஒன்றுதான். சேனை வேறல்ல, சபை வேறல்ல. சேனையும் சபையும் ஒன்றுதான். இப்பொழுது சபை சேனையாக இருக்கிறது. இதை சேனையாக எழுப்பி அது வேலை செய்யும், பலத்த காரியங்களை கிரிகளை செய்யும், அது பராக்கிரமம் செய்யும், அது சாத்தானுக்கு சிம்மசம்பளமாக இருக்கும். சாத்தான் அஞ்சு நடுக்குகிற காரியமாக இருக்கும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிற அந்த கிருபைகளுக்காக என் தேவனாய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மனுஷனுக்கு பயந்து மனுஷனுக்கு முதுகு பின்னால இருக்கிறவங்க எப்படி சாத்தானுக்கு எதிர்க்க முடியும்? ஹல்லேலூயா. நாங்க மனுஷர்களுக்கு பயப்படுகிறது இல்லை, மனுஷர்களுக்கு பின்னாலே போறது கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் நாங்கள் செய்கிறோம். கர்த்தர் சொன்னதை மாத்திரம் நாங்கள் செய்கிறோம். அதற்காகவே கர்த்தர் சொன்னதை செய்யறதை இவங்க விட்டுட்டாங்க. மனுஷனுக்கு முன்னால போக ஆரம்பிச்சுட்டாங்க, போயிட்டாங்க. அப்படிங்கிறதுனாலதான் இந்த கர்த்தருடைய சேனையை எழுப்ப வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாயிட்டு என்று சொல்லி நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. சேனையுடைய கர்த்தர் என்பது என்னுடைய நாமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய சேனைக்கு நாயகராக இருக்கிறார். நம்முடைய திருச்சபைக்கு நாயகராக இருக்கிறார். திருச்சபையை திரும்பவும் புனரமைத்து எழுத்து கட்டுவது தேவனுடைய காரியமாக இருக்கிறது. அதை கட்டுவதற்கு தேவனாய் கர்த்தர் சேனை எழுப்பியிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு உறுதிப்படுத்துகிற காரியமா இருக்கிற. சகரியா 4:10 கூட ஒரு தேவனுக்குள்ள எடுத்து பார்க்கிறான். இது இன்னைக்கு மனுஷனுக்கு ரொம்ப அற்பமா தெரியுது. ஆனா பைபிள்ல என்ன சொல்லியிருக்கு, வேதத்துல என்ன சொல்லியிருக்கிறது சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். சகரியா 4:10 ஒரு தேவனுக்குள்ள வாசிக்கலாம். வாசிங்க. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களின் சிறுபாரும் கையில் தூக்குநராய் சந்தோஷமாய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சபை கட்டணும்னா அது முறையா சரியா கட்டணும்னு இங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இஷ்டத்துக்கு கட்ட முடியாது. 5000 இருக்கிற வரைக்கும் நூல் பிடிச்சி கரெக்டா கட்டினாங்கன்னு நம்ம உறுதியாக என்ன சொல்ல முடியும். எந்த குழப்படியும் சபைக்குள்ள கிடையாது. இந்த தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமா யாரும் எழும்ப முடியல. எல்லாரும் அடங்கி கீழ்படிச்சிருந்தாங்க. கர்த்தருடைய வேலையும் ஒழுங்கா சபையில சரியா நடந்துச்சு என்று சொல்லி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். சபை சரியாக கர்த்தருடைய
பிரமாணத்தின்படி சத்தியத்தின்படி அது கட்டப்பட்டு வந்தது என்பதை நாம் மறுக்க முடியாது என்று சொல்லி அறிந்திருக்கிறார். அப்படியானால் அந்த தூக்குநூல் பிரமாணம் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மேசை கட்டுவாங்க, கட்டுறவங்களுக்கு கூட வேலை பார்த்தவங்களுக்கு அது தெரியும். ஒரு செவரு எழுப்பணும், ஒரு பில்டிங் எழுப்பணும் அப்படின்னு சொன்னா அவங்க கையில ஒரு கட்டையும் ஒரு நூலும் ஒரு குண்டும் இருக்கும். அதுக்குதான் அதான் தூக்குநூல்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வருஷம் அப்படி கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா, 4-5 வருஷம் அப்படி கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது ஒழுக்கமா கட்டப்பட்டிருக்கா, அது நேரைய கட்டப்பட்டிருக்கா அப்படிங்கிறது அந்த தூக்குநூலை விட்டு பார்ப்பாங்க. அப்படி கர்த்தருடைய வார்த்தை கொண்டு பார்த்து கவனமா சபை கட்டணும். மற்றபடி மற்ற இடங்களுக்கு அது தேவையில்லை. அப்போ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்தை உபதேசத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். கற்று நிச்சயித்துக் கொண்ட காரியங்கள் இருக்கிறது. சபை அசிவார உபசரங்களினாலும் தொடர்ந்து உபதேசங்களினாலும் அது முறையாக ஐயா காலம் வரைக்கும் அது ஒழுங்காக எழுப்பப்பட்டது. காலம் அதுக்கப்புறம் சபை கெட்டுறதே நின்று போச்சு. ஹல்லேலூயா! யாரும் கெட்டல. ரொம்ப கவனமா நீங்க இருந்துக்கோங்க. அந்த 2014 ஐயா மறிச்சதுக்கு பிறகு இந்த சேனை இழப்புற வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலங்களில் சபை உடைக்கப்பட்டதை ஒழிய அவர்கள் தங்களை பெரியாளர் காட்டிக்கிறதுக்காக ஊழியம் செஞ்சாங்களே ஒழிய மக்களும் அறிஞ்சும் அறியாமலும் இவங்க பின்னால போனாங்களே ஒழிய அதுக்கப்புறம் சபை கட்டப்படவில்லை. அதுதான் காரியம். ஹல்லேலூயா! ஆனால் இந்த கத்தோலிக்க சேனை அதற்காக எழுப்பப்பட்டிருக்கிறது. அது என்னவாக கத்தர் தம்முடைய தலைமை கையில் வந்து அந்த தூக்குநூலை கொடுத்திருக்கிறாரு. அதுபடி நாங்கள் சபை கட்டுகிறோம். ஹல்லேலூயா! சபையை நடத்துகிறோம். முதல்ல நடத்துகிறோம், கட்டுவோம். இங்க வந்து இஷ்டத்துக்கு யாரும் எந்திரிச்சு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இங்க எல்லாம் கர்த்தருடைய சித்தப்படி திட்டப்படியும் அவருடைய சத்தியத்தின்படியும் எல்லா காரியங்களும் நடப்பிக்கப்படுகிறது. ஜனங்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா! இங்க வந்து சேருகிறவங்க கூட்டம் குறையா இருக்கலாம், கொஞ்சம் பேரா இருக்கலாம். ஆனால் இங்க வந்து சேருகிறவர்கள் பயபக்தி அடைகிறார்கள், பரிசுத்தமாகிறார்கள். நேற்று வரைக்கும் பிற கரையில் இருந்து வந்தவங்க இங்க வந்த பிற்பாடு அவர்களுடைய குணநலன்கள் எல்லாம் கர்த்தருக்குள்ளாக அது பக்குவப்படுத்தப்படுகிறதையும் அவர்கள் பயபக்தி அடைகிறதையும் பரிசுத்தம் அடைகிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் தூக்குநூல் பிரமாணம். என்ன லெவல்ல அந்த ஆத்மா இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த ஆத்மாவை அப்படி தட்டி கொட்டி சரி பண்ணி சரியா கர்த்தரோடு சேர்த்து கட்டுறது தான் சபை கட்டுறது. கர்த்தர் கோணல்மானதா இருக்காரா? அப்ப சபை கோணல்மானதா இருந்தால் சபையா? அந்த நல்ல சபையே கோணல்மானதா ஆக்கணும்னு இனி ஒரு சபையில் என்று பெரிய சொன்னது போல இனி ஒரு சபையில் என்று சொல்கிற பொழுது கோணல்மானதா ஆக்கிடலான்னு சாத்தானுக்கு தங்களை விட்டு போட்ட மனிதர்களும் அப்படி செய்யலாம் நினைச்சா கர்த்தர் விட்டுருவாரா? ஹல்லேலூயா! அவர்களை ஏற்கனவே தள்ளி போட்டு விட்டார். ஹல்லேலூயா! சவுல் பாவம் செய்தார். தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக அவர் கட்டளை மீறி பாவம் செய்தார். தேவன் அவரை தள்ளி போட்டார். தாவீதை தெரிந்து கொண்டார். சின்ன தாவீதை தேவனாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலை மேய்ப்பதற்கு சின்ன தாவீதை தேவனாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஆனாலும் அது உடனே அது நடக்கல. அது கொஞ்ச நாள் கழிச்சுதான் அது நடந்துச்சு என்று சொல்லி நம் வேத புத்தகத்தை நாம் பார்க்கிறோம் அல்லவா? சில காலங்கள் வருடங்கள் கடந்து கண்டிப்பாக போயிருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி போல தேவனாய் கர்த்தர் தாமே இவங்கெல்லாம் சபை விழுந்து போன உலகம் விழுந்து போயிட்டாங்க. அது சீக்கிரத்துல ஒரு முடிவுக்கும் வரும். இவங்க காரியங்களுக்கெல்லாம் முடிவு உண்டாகும் என்று சொல்லி நான் இருந்திருக்கிறேன். இங்க ஒரு இருந்தாரு என் கூட.
இப்ப இல்ல. அவரு ஒரு நாள் இங்க இருந்துட்டு சொன்னாரு, எனக்கு அடுத்தால பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு எழுந்துச்சு சொன்னாரு, கிரமமாக ஊழியம் செய்யாத பெருங்கூட்டத்தார் மத்தியில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? கவனமாக கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? எடுபட்டு போவார் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்று சொன்னார். ஹல்லேலூயா! எப்படி? ஆவியானவர் தான் சொன்னாரு, ஆவியானவர் தான் சொன்னார். அப்படி காலம் வருகிற பொழுது அவங்களை விட்டு கர்த்தர் ஏற்கனவே போயிட்டாரு, இவங்க விழுந்து போயிட்டாங்க, இவங்க நீ கர்த்தருடைய வேலையை செய்ய முடியாது, சபையை கட்ட முடியாது என்று சொல்லி வெளிப்படையாக அறியப்படியான ஒரு சூழ்நிலை என்ன செய்யும்? கண்டிப்பாக வரும். ஆக 2 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இது மனுஷ யோசனையினால் உண்டானது காரியம் கிடையாது. இந்த கர்த்தருடைய சேனை என்பது திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காக தேவனாய் கர்த்தர் திருச்சபையில் எழுப்பின திருச்சபையாக இருக்கிற இந்த கர்த்தருடைய சேனை என்பது ஒரு மனுஷ யோசனையினாலே ஆலோசனையினாலே அது உண்டானது கிடையாது. அது தேவனால் எழுப்பப்பட்டது, தேவ ஆவியினால் எழுப்பப்பட்டது. வாசிங்க. ஆகாய் 2:2 முதல். நீ செயல்தியேலின் குமாரனாய் செருபாபேல் யூதாவின் தலைவனோடும், ஆமா, யோனதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும், ஆமா, ஜனத்தின் மீதியானவர்களாலும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆமா, இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் ஆமா, உங்களுக்குள்ள மீதியா இருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது உங்களுக்கு எப்படி காண்கிறது? ஆமா, ஏற்கனவே வாசித்த போல இது எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாத போல் காண்கிறது அல்லவா? ஒன்றுமில்லாத போல் காண்கிறது அல்லவா? ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சாவின் குமாரனாகிய யோசுவா எனும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க கூட இருந்து நான் அதை செய்து முடிப்பேன் அப்படின்னு அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கும் சொல்லுகிறார் என்று நான் அறிகிறேன், உணர்கிறேன். அதற்காக என் தேவனை கர்த்தரை நான் சோத்திருக்கிறேன். கர்த்தர் கூட இருந்து இந்த வேலையை செய்து முடிப்பார். இல்ல சொல்லுங்க, நான் கேட்கிறேன். இப்படிப்பட்ட முக்கியமான நாட்களிலே, சேலை எழுப்பப்பட்ட காலங்களிலே, இல்லது கொடியேற்று வைபவங்களிலே, இல்லது இந்த ஆண்டு விழாவை அனுஷ்டிக்கிற நேரங்களிலே தேவாவை பணத்தோடு நான் கேட்கிறேன் அல்லவா? இல்லை, தலைமை மறித்த பிற்பாடு எனக்கு அந்த அதிகாரம் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை கொண்டு கர்த்தர் விடுபட்ட நின்று போன இந்த கர்த்தருடைய வேலையை செய்ய முடியாது, கர்த்தருடைய சபையை கட்ட முடியாது, என்ன கர்த்தர் தெரிந்து விட்டால் சொல்லுங்க என்று சொல்லி இருக்கிறான். ஒரு ஐயா சொல்லியிருக்காங்க, ஒரு மனுஷனா எப்படிமா கட்ட முடியும்? எல்லாரும் சேர்ந்தானே கட்ட முடியும். ஒரு மனுஷனோடு கூட சேர்ந்துதான் கர்த்தர் மற்ற மனுஷர்களை கூட்டி சேர்த்து திருச்சபையை கட்டினார். அப்படிதானே? 46 ஆண்டு காலமா ஒரு மனுஷனோடு கூட சேர்ந்துதான் ஆண்டவர் செஞ்சாரு. மற்ற மனுஷர்களை கூட்டி சேர்த்து சபையாக தேவஜனங்களை கூட்டி சேர்த்து ஊழியக்காரர்களை கூட்டி சேர்த்து தேவனாய் கர்த்தர் செஞ்சாரு. சபையை கட்டிக்கிட்டு வந்தார் 46 ஆண்டுகளாக. ஹல்லேலூயா! ஆதி திருச்சபையில பேதுருவை தெரிந்து கொண்டு பேதுருவோடு கூட 11 அப்போஸ்தலர்களையும் சேர்த்து கொண்டுதான் கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆதி திருச்சபை எழுப்பினார் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க அழைக்கல, அதனால அது உங்களுக்கு விளங்கல. உங்க வேலை முடிஞ்சிட்டு, உங்க வேலை முடிஞ்சிட்டு. ஹல்லேலூயா! இங்க உட்கார்ந்திருந்த ஒருவர் தான் சொன்னாரு, ஐயா எனக்கு இப்படி ஒரு அழைப்பு. என்ன அழைப்பு? வெளிநாட்டு ஊழியத்தை தீவிரமா செஞ்ச தேவனுடைய மனுஷர்கள் காரியங்கள் எல்லாம் இனி முடிச்சு போச்சு அப்படின்னு கர்த்தர் என்கிட்ட சொல்லிட்டு, அந்த வெளிநாட்டு ஊழியத்தை செய்யறதுக்கு நான் ஒன்னு தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு வாக்கு இருக்கிறான்னு அவர் எனக்கு சொன்னார். இப்போ
அவங்க காலம் முடிஞ்சு போயிட்டுன்னு சொன்ன அவங்க கிட்ட போய் ஒட்டிக்கிட்டோம். எப்படி? எது ஆவியானவர் சொன்னது? நேற்று சொன்னதா அல்லது இப்பொழுது நீ செய்கிறதா? நான் வந்து இதெல்லாம் கேட்கணும்னு பிளான் போட்டுட்டு வரல. நாமும் குழம்பி மற்றவர்களை குழப்பக்கூடாது. மாத்தி மாத்தி கத்து பேசுவாரா? கத்துடைய ஆவியானவர் நேற்று ஒன்று இன்றைக்கு ஒன்று சொல்லுவாரா? நாளைக்கு ஒன்று சொல்லுவாரா? என்ன தெரிந்து கொண்ட என் தேவனாய் கர்த்தர், சேனையை தெரிந்து கொண்ட தேவனாய் கர்த்தர் எனக்குள்ளாய் இருந்து இந்த 6 ஆண்டு காலமாக எவ்வளவு நெருக்கடிகளையும் சூழ்நிலைகளையும் எதிரான காரியங்களையும் விரோதங்களையும் பகைகளையும் நான் சந்திக்க இருந்தாலும் தனித்து விடப்பட்டவன் போல் என்று இருந்தாலும் கர்த்தர் தீர்க்கமாக என்னை கொண்டு பேசுகிறார். ஹல்லேலூயா! பேசி பாருங்க பாப்பா. நான் பேசுற மாதிரி பேசுங்க, சொல்லுங்க. உங்களால் சொல்ல முடியாது, அது உங்களுக்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா! கர்த்தர் சேனைகளுக்குடைய என்னையும் தெரிந்து கொண்ட அப்படின்னா அது சபையை கட்டும் என்று கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிற அப்படின்னா, அது ஒரு வாலிபர் சேனை என்று சொல்லி இருக்கிற அப்படின்னா, அது வாலிபர் சேனை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிற அப்படின்னா, கர்த்தருடைய கிரியை இன்னைக்கு வரைக்கும் வெளிப்படாம இருந்தாலும் உங்களால் விசுவாசிக்க முடியாம துண்டக்கான துணியை காணன்னு நீங்க போயிட்டாலும் ஓடி போயிட்டாலும், நான் துண்டக்கான துணியை காணன்னு என்னை ஓட விட்டுலான்னு சாத்தான மனுஷனும் எவ்வளவு நெருக்க முடியுமோ நெருக்கினாலும் கர்த்தர் என்னை விடல. ஹல்லேலூயா! கர்த்தர் என் கூட இருக்க அப்படின்னால எனக்குள்ள இருந்து கர்த்தர் தீர்க்கமாக இப்பொழுதும் இந்த 6ஆம் ஆண்டு நிறைவு நாளை அனுஷ்டிக்கிறதான இந்த பரிசுத்த நாளிலே எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை அப்படியாக சேனை எழுப்பும்படியாக, கர்த்தருடைய சபையை கட்டும்படியாக, சேனை எழுப்பும்படியாக எனக்கு கட்டளை கொடுத்த என் தேவனாய் கர்த்தர் எனக்குள் இருந்து தீர்க்கமாக உரைக்கிறதை நானும் ஆவியிலே காண்கிறேன். கேட்கிறவர்களுக்கு ஆவிக்குரியவர்களாக இருந்தால் அது வணக்கம். ஹல்லேலூயா! தலைமையாக ஆண்டவர் சபை கட்டுப்படி எழுப்பின பொழுது அவர் சகோதரர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், கடந்த வாரத்தில் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். 4 பேர் தான் இருந்தாங்க. அப்படிதானே? 4 பேர் தான் இருந்தாங்க. சுமார் ஒரு 4-5 வருஷம் 5-6 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது செஞ்சு அந்த வேலை தீ பிடிச்சிச்சு. அது வரைக்கும் அது அப்படி ஒரு அமைதியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு, பெருசா ஒன்றும் நடக்கலை. அப்போ ஐயாவும் பார்த்து பலரும் சொல்லியிருப்பாங்க, ஆனா அந்த ஆர்வத்தை ஐயா பிரசங்க வழியில இருக்கட்டும், ஆராதனை வேலைகளா இருக்கட்டும், போகிற இடங்களா இருக்கட்டும், வருகிற இடங்களா இருக்கட்டும், அவர்கள் கண்டிப்பாக திட்டமாக என்ன செய்திருப்பார்கள். நான் இப்பொழுது திடமாக தீர்க்கமாக சொல்லுகிறது போல கண்டிப்பாக சொல்லியிருப்பார்கள், சொல்லியிருந்தார்கள். ஹல்லேலூயா! கர்த்தர் எனக்கு தரிசனமானார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு தரிசனமானார். ஆண்டவரே, ஒரு நல்ல ஒரு சபையை எனக்கு காண்பியும் என்று சொல்லி நான் தேவசமூகத்தில் ரட்சிக்கப்பட்ட காலங்களிலே நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்படி ஜெபித்துக் கொண்டிருந்த காலங்களிலே ஆண்டவரே, இருக்கிற சபையெல்லாம் சரியில்லை, ஒவ்வொரு சபையும் உங்களுடைய வசனத்தின்படி இல்லை, சரியில்லை, எந்த சபையில போய் நான் சேர்த்துக் கொள்வது என்று சொல்லி நான் பல காலங்களாக வருடக்கணக்காக கூட ஜெபிச்சுட்டு இருந்திருப்பாங்க. உங்களுக்கு ஜெபித்துக் கொண்டிருந்தேன். நான் இருக்கிற சபையும் சரியில்லை, அவர் பிரதமர் மிஸ்டர் சபையில் இருந்திருக்கிறாங்க. இது வசனத்தின்படி இல்லை, ஆவி உண்டு சொல்லுகிறது, அங்க ஆவி இல்லை போல இருக்கு. இப்படி பல காரியங்கள் அவர்களுக்கு எல்லாமே வேதத்துக்கு உகழ்பமா இருந்தபடினாலே எனக்கு ஒரு நல்ல ஒரு சபையை காட்டு, நல்ல ஒரு சபையை காட்டுவோம்னு சொல்லி அவர்கள் ரசிக்கப்பட்ட ஆரம்ப காலங்களில் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்ததாக பல நேரங்களில் நானும் கேட்டிருக்கிறேன். பின்னால ஹல்லேலூயா! அப்படி ஒரு நாள் அப்படி காலை பொழுதா என்னன்னு தெரியல, அவங்க எந்திரிச்சு கட்டில உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா! அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு முகமுகமா தரிசனமாயிருக்கிறார். ஹல்லேலூயா! தரிசனமாகி மகனே என்னுடைய சபையை கட்டு அப்படின்னு அவங்களுக்கு திட்டமாத்திரவனாய் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கட்டளை கொடுத்திருக்கிறாரு. அதுக்குள்ள ஆசீர்வாத உபதேசம், அதுக்குள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவருக்கு மேல வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா! வெற்றி மகனே சபையை கட்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறோம்ல. நல்ல ஒரு சபையை காமிச்சா நான் அதில் போய்கிட்டு தான் கேட்டேன். நீ என்னை சபையை கட்ட சொல்லுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஐயாவும் ரொம்ப
யோசிச்சிருக்காங்க. இது பெரிய வேலையாயிட்டேன், சபை கட்டுற வேலை தான் பெரிய வேலையாயிட்டேன், இத எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி ரொம்ப தயங்கி இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் எப்படி நடந்திருக்கு ஐயா சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். அது ரொம்ப தீர்க்கமா இருக்கும். கர்த்தர் கடைசி கால திருச்சபையை எழுப்பும்படியாக தலைமை ஐயாவுக்கு ராசன் ஐயாவுக்கு கர்த்தர் வெளிப்பட்டு தரிசனமாகி அதை கட்டுப்படியாக தேவனாக கர்த்தர் சொன்னபடினாலே அவர்கள் சபையை பத்தி சபையுடைய காரியங்களை குறித்து தமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை குறித்து சபையோட காரியங்களை குறித்து பேசுகிற பொழுது அது ரொம்ப தீர்க்கமா வரும். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு கூட வரும். ஹல்லேலூயா. அப்போ அந்த 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அப்புறம் சபைகள் வளர ஆரம்பிச்சது, ஆத்துமக்கள் வர ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். இப்போ நாமும் 6 வருடத்தை முடித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அன்றை கிரியை செய்தது போல இந்த 7ஆம் ஆண்டு முதல் கர்த்தர் கிரியை செய்வாராக. அப்போ அப்படிப்பட்ட காலங்களில் அவர் பிரசங்கிக்கிற பொழுது ஆராதனை சமயங்களில் ஆவியானவர் தேவப்பட்ட பொழுது போன இடக்கு வந்த இடங்கள்லாம் சபை எனக்கு கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாருங்கிறத தைரியமா வெளியிறக்கமா சொல்லியிருப்பாங்க. ஹல்லேலூயா. எனக்கும் தேவனா கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிற அப்படினாலே விழுந்து கிடக்குதானே இந்த தாவீதின் கூடாரமா இருக்கிறானே இந்த திருச்சபையை திரும்பவும் புனரமைத்து எழுப்பி கட்ட வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிற அப்படினாலே கர்த்தர் சேனை கொண்டு அதை சேவல் என்று சொல்லியிருக்கிற அப்படினாலே இந்த காரியங்கள் தேவ சமூகத்திலே சொல்லும்படியாக கடந்து வருகிற போதெல்லாம் எனக்குள்ளாக இருந்து பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், இதை திடமாக சபைக்கு அறிவிக்கிறார். முதலாவது எல்லாருக்கும் கூட அறிவிக்கிறார் என்று நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் என்ன சொல்கிறாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும், அதை நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சேனையை கொண்டு கர்த்தர் தம்முடைய வேலை கடைசி கால வேலையை தேவனாக கர்த்தர் செய்து முடிப்பார். இது மனுஷனால் உண்டாயிருந்தாலும் அந்த யோசனை அழிந்து போகும். இது தேவனால் உண்டாயிருந்தாலும் உங்களால் அடித்து விட முடியாது, சாத்தானாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சேனை அழியணும்னா என்ன அழிச்சாதான் சேனை அழிக்க முடியும். ஹல்லேலூயா. சேனை நிமித்த கர்த்தர் என்னை நிலைநிறுத்தி இருக்கிறார், என்னை நிலைநிறுத்துவார். என்னை கை வைக்க முடியாது. என் ஆத்மாவை தொடுவதற்கு சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. என் ஆத்மாவை தொடுவதற்கு சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் தம்முடைய மீதியான வேலையை கடைசி கால வேலையை சபையுடைய வேலையை செய்து முடிப்பதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து அழைத்திருக்கிறபடினாலே அவருடைய கரத்திலே நான் இருக்கிறபடினாலே என்ன சொல்வதற்கு சாத்தானாத முடியாது என்பதுதான் காரியமாக இருக்கிறது. அது என்னுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தில் இல்லை அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. நானும் காலம் போக போக அது ரொம்ப தெளிவாக உணர்கிறேன். அதற்காக இந்த தேவனாய் கர்த்தர் என்னை நிறுத்தி வச்சிருக்கிறார், கர்த்தர் என்னை நிப்பாட்டி வச்சிருக்கிறார். அப்போஸ்தலர் 5:28-29 வாசி பாருங்க. அங்கே ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னாரு, அன்னைக்கு கிறிஸ்து ரட்சகர் என்று பிரசங்கிக்கப்பட்ட பொழுது, தேவனுடைய குமாரன் என்று ஆதி திருச்சபை எழுப்பின பொழுது, அப்போஸ்தலர் மூலமாக தீர்க்கமாக இயேசுவை குறித்து பிரசங்கிக்கப்பட்ட பொழுது அங்கே விரோதிகள் எழுப்பினார்கள். அதை எப்படியாவது இல்லாம ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி எழுப்பினாங்க. அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் என்ன சொன்னாரு, இப்படி சொன்னாரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் ஆத்திர அவசரப்படாதீங்க. இது மனுஷனுடைய யோசனையில உண்டாயிருந்தா அழிச்சு போயிடும், இது தேவனுடைய யோசனையில உண்டாயிருந்தா அது அழிக்க கூடாது. தேவனோடு போர் செய்யாதவர்களாக உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 5:28-29 எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் உங்களுக்கு உறுதியை கட்டளையிடலையா? 5 அந்த வசனம் கரெக்டா பார்த்து வாசிங்க. 5:38-39 சாரி 38-39 நம்ம இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் மனுஷருக்கு ஒன்று செய்யாமல் இவரை விட்டு விடுங்கள். இந்த யோசனை இந்த கிரியை மனுஷரால் உண்டாயிருந்தால் வெளிந்து போகும். தேவனால் உண்டாயிருந்தானால்
அதை ஒழித்து விடுவங்களால் கூடாது. ஒழித்து விடக்கூடாது கூடாது. தேவனுடைய போர் செய்கிறவரை காணப்படாதபடி பாருங்கள் என்றார். தேவனோடு போர் செய்யாதபடி பாருங்கள் என்று சொன்னார் என்று எழுதப்பட்டது. ஹalleluya. தேவனோடு கூட போர் செய்யாதவர்களாக உங்களை காத்துக் கொள்ளுங்கள். ஹalleluya. சேனைக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக எழுப்புகிறவர்கள் தேவனுக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள் என்று சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஹalleluya. அது நல்லா இருக்காது, எப்பவும் ஒண்ணு போல இருக்காது, அது தப்பாயிரும், அது பிரச்சனையாயிரும் என்பதை நீங்கள் உள்ளத்தில் கொண்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக என்ன செய்யுங்க, கவனமாக இருங்க. இது கமலின்னு சொல்லி தேவனுடைய மனுஷன் அன்னைக்கு யூதனுடைய மூப்பர்களை பார்த்து சங்கத்தாரை பார்த்து சொன்ன ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. அவர் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். இவருடைய கையில் தான் பவுலடியார் கற்றுக்கொண்டாருன்னு நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நான் சொன்னது போல யார் விழுந்து போனாலும் நாம் விழுந்து போகாதபடி காக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கு, கர்த்தருடைய காரியமாக இருக்கிறது. ஹalleluya. நானும் கடவுளுக்கு பயப்படுறவனாக இருக்கிறேன். என்னை காட்டிலும் தேவனுடைய திட்டம் ரொம்ப முக்கியங்கிறதையும் நான் ரொம்ப உணர்ந்தேன். திருச்செவிலோகத்தில் நேற்று வரைக்கும் நடந்த ஒவ்வொரு காரியங்களையும் கொஞ்சம் இருந்து பார்க்கறதுக்கு கர்த்தர் எனக்கும் கொஞ்சம் புத்தியை கொடுத்திருக்கிறாரு. ஏன் இது நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியும். ஏன் இப்படி ஒரு வருத்தமான காரியம் திருச்சபையில நடந்தது என்பதையும் கொஞ்சம் நினைச்சு பார்க்கறதுக்கு, ஆலோசித்து பார்க்கறதுக்கு கர்த்தர் எனக்கும் இறக்கம் பாராட்டி இருக்கிறார். அதுக்காக இந்த தேவனை கர்த்தரை நான் சோத்திருக்கிறேன். ஆனபடினால நான் இப்போ தேவனத்துல என்ன தாழ்த்தி விழுந்து கிடக்கிறேன். ஹalleluya. என்னுடைய பலத்தினால அல்ல ஆண்டவரே, என்னுடைய பராக்கிரமத்தினால அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்னது உண்மைதான். நானும் ஒண்ணு இல்லை, அவங்களே ஒண்ணு இல்லாம போயிட்டாங்கன்னா நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன உணர்ந்து நான் விழுந்து கிடக்கிறேன், தாழ்ந்து கிடக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், நான் விசுவாசியாக நான் தேவ சமூகத்தில் கலந்து வந்த பொழுது என்னுடைய பலவீனங்களை நான் அறிந்திருந்தேன். அப்படினால ஆண்டவர்கிட்ட நான் ஆரம்ப நாட்களில் நான் வேண்டிக் கொண்டது என்ன தெரியுமா? நான் ஒரு பலவீனமான மனுஷன் ஆண்டவரே, அதனால உம்ம கரத்தை நான் பிடிச்சிருந்தேன்னா சூழ்நிலையினால நான் உங்க கருத்தை விட்டுருவான்ட்டவரே, அதனால கையை நான் நீட்டுறப்பா, நீங்க பிடிச்சிக்கோங்க. நீங்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நான் கடைசி வரைக்கும் உம புடியில இருந்து நான் கரை சேர்ந்துருவான்ட்டவரே அப்படின்னு சொல்லிதான் நான் ஆண்டவர்கிட்ட நான் வேண்டிக் கொண்டேன். ஹalleluya. அப்பவே நான் அப்படி வேண்டிக் கொண்டேன்னா இப்போ எவ்வளவு தூரம் வேண்டிக் கொண்டேன்னு எனக்கு தெரியும். ஹalleluya. நான் என் பலத்துல இல்ல, என் பலத்துல இருக்கல சொந்த பலத்துல நான் பேசல அப்படின்னு எனக்கு தெரியும். ஹalleluya. நான் விழுந்துட்டா சேனை விழுந்து போவான். நான் விழாத வரைக்கும் யாரு சேனை விட்டு போனாலும் சரிதான், சேனைக்கு விரோதமாக இருந்தாலும் சரிதான், சேனை விழாது. ஹalleluya. இனி விழ மாட்டாரு. அதுக்கு எப்படிலாம் அடிச்சு சப்புனா நானும் சரியா இருப்பேன்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் அப்பப்போ சப்புவாரு, எல்லாம் செய்வாரு. அதாவது நானும் இரண்டு பலத்தினால் அல்ல பராக்கிரத்தினால் இந்த அறிவுரையாக கர்த்தர் நடத்தி விடுகிறேன். எல்லா செயலுக்காகவும் என் தேவனாய் கர்த்தரை நான் சோதிக்கிறேன். ஹalleluya. எல்லாரும் நினைக்கிறாங்க நான் பேசுறாரு, இந்த காரியத்தில் நான் தான் பேச முடியும், நான் என்று சொல்லிதான் நான் சொல்ல முடியும். இதை வந்து பெருமை பட்டுக் கொள்வதற்காக அல்ல, இது என்னால் உண்டானது என்று நான் வந்திருக்கிறேன். பிறகு நான் மேன்மை பாராட்டுவதற்கு என்ன இருக்கிறது? ஒன்றுமே கிடையாது. ஆனா சபை எழுப்புவதற்கு கர்த்தரை தெரிந்து கொண்டார் அப்படின்னு ஐயா சொல்ற மாதிரி ஐயா விட்டு போன சபையை தொடர்ந்து எழுப்பி கட்டி முடிக்கிறதுக்கு கட்டுறதுக்கு கர்த்தருடைய சேனை எழுப்ப முடியாது. கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டாரு
நான் அதைத்தானே சொல்ல முடியும். இப்படிப்பட்ட நாட்களில் நான் அதைத்தானே சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இதுக்கு நான் சொந்தக்காரன் இல்லை, நான் ஓனர் கிடையாது. ஹல்லேலூயா. யோசுவா 5:13-14 வசனங்களை ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். யோசுவா 5:13-14. இதுக்கு இந்த சேனை எழுப்பினவர், சபை எழுப்பின அந்த சேனை அதிபதியாக இயேசு கிறிஸ்து தான் இந்த சேனைக்கு அதிபதியாக இருக்கிறார். அவர் தான் இந்த சேனைக்கு சொந்தக்காரர். எழுப்பினது அவர் என்றார். அதை என்ன காரியமாய் எழுப்பினார் அந்த காரியமாய் அதை முடித்து விடுவார். யோசுவா 5:13-14 வாசிங்க. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது பார்க்கிற பொழுது ஒருவர் அவருக்கு எதிரே நின்றார். அவருக்கு எதிரே நின்றார். அவர் கையிலே இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், இறங்கி எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவர் என்று கேட்டான். நான் கர்த்தருடைய சேனையின் அதிகாரமாய் இப்பொழுது அதிபதியாய் நல்ல கவனமா வாசிங்க. இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு செல்லுகிறது என்ன என்று கேட்டார். அப்பா சேனைக்கு அதிபதி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். சபை எழுப்புவது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அந்த சபையை தொடர்ந்து பாதுகாக்கவும், சத்தியத்தை பாதுகாக்கவும், நிலைநிறுத்தவும், தம்முடைய கடைசி கால சித்தத்தை சபையை கொண்டு செய்து முடிக்கவும், தம்முடைய வல்லமை விளங்கச் செய்யவும் உலகம் முழுவதும் சிதறி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரே கூட்டமாக, ஒரே சபையாக, ஒரே பந்தை, ஒரு மேற்புறமாக கர்த்தர் கூட்டி சேர்த்து பூர்ணப்படுத்தி வருகைக்காக சபையை ஆயத்தப்படுத்தும். சபையாக எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும். சபையை கட்டுவதற்காக, தொடர்ந்து கட்டுவதற்காக கர்த்தர் நம்முடைய சேனையை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. சேனை எழுப்பியிருக்கிறார். கர்த்தருடைய கிரியை வெளிப்படாதனால வாய்க்கு வந்த மாதிரி பேசாதீங்க. அது இந்த நிமிஷத்துல கூட வெளிப்படலாம். எனக்கு உங்களுக்கு தெரியாது, பேசுறவங்களுக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. அதற்காக காத்திருக்க நான் தேவனால் போதிக்கப்படுகிறேன். கர்த்தருடைய கிரியை வெளிப்படலைங்கிறதுக்காக வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு அதனால உண்டான பாதிப்பை நீங்க வாங்கி கட்டிக்கிடாதீங்க. அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். யார் இந்த சேனையின் கர்த்தர்? சேனை எழுப்ப சித்தம் பண்ண அந்த சேனையின் கர்த்தர் யார்? சங்கீதம் 24:8-10 எடுக்கலாம், வாசிக்கலாம். மற்றவங்களும் எடுத்த வாசிங்க. யார் முந்தி இருக்கீங்களோ அவங்க சத்தமா வாசிங்க. சங்கீதம் 24:8-10. யார் இந்த மகிமையின் ராஜா? அந்த சேனையின் கர்த்தர் யார்? இந்த மகிமையின் ராஜா. அவர் வல்லமை பராக்கிரமம் உள்ள கர்த்தர். ஆமா, 10 வாசிங்க. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளை கர்த்தரானவர். ஹல்லேலூயா. அவரே மகிமையின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேனைகளின் கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர். இது கர்த்தருடைய சேனை. ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய சேனை. திருச்சபையில் தேவனால் எழுப்பப்பட்டது கர்த்தருடைய சேனை. இந்த சேனைக்கு கர்த்தர் அதிபதியாக இருக்கிறார். அவரே ராஜாவாக இருக்கிறார். அவருக்கு அடுத்தால முன்னால நிக்கிறதுக்கு என்ன அவரு தெரிந்து அழைச்சிருக்கிறார். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. தளபதியா நிக்க வச்சுக்கங்களேன். ஹல்லேலூயா. 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 இனி யுத்த காலம். இனி யுத்த காலமா இருக்கும். யுத்த காலத்திலே கர்த்தர் சேனைக்கு முன்னமாக சத்தமிடுவார். ஹல்லேலூயா. சேனையும் அவருடைய பராக்கிரமத்தினால் புலத்தினாலும் சாத்தானுக்குள்ளுமாக அது கெர்ச்சிக்கும். ஹல்லேலூயா. அது சிம்ம சொப்பனமாக இருக்கும் சாத்தானுக்கு.
இந்த சேனை கடைசி கால வேலையை செய்து முடிக்கிறோம். கடைசி கால வேலையை இந்த சேனை செய்து முடிக்கிறோம். நாம ஜெபித்துக்கிட்டே இருக்கிறோம். தேவனே, தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு, முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு, உண்மையை உறுதியுள்ளவர்களுக்கு, இப்ப இதுவரைக்கும் இருந்தவங்க எல்லாம் பல்கி அடிச்சுட்டாங்க, அவங்கள கர்த்தர் மன்னிப்பாராக. அவங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டு தான் இருக்கிறேன். இப்படி இல்லை ஆண்டவரே, வருகிறதும் போகிறதுமான கூட்டமாக இனி வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உண்மையை உறுதி உள்ளவர்களாக இருந்து முடிவெடுத்து நிற்கக்கூடியவங்களை நீங்க கொண்டு வந்து இந்த சேனையில சேருங்க ஆண்டவரே. நீர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய சேனையை நீங்க வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவப்பட்டா எழுப்ப முடியாது தெரிந்து கொண்ட என்னையும் அவர்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அவர்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உடைய பணத்தை செய்கிறாலும் அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் இது கர்த்தருடைய சேனை தான். இந்த பராக்கிரம கர்த்தர் எழுப்புவதுதான் என்று தேவைப்படுமானால் கண்டு விசுவாசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறவர்களுக்கும் நீங்க காண்பீங்க ஆண்டவரே, நடப்பீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. யார் இந்த சேனைகளின் கர்த்தர்? யாத்திராகமம் 14:16. யார் இந்த சேனைகளின் கர்த்தர்? யாத்திராகமம் 14:16 வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். செங்கடை பிளந்த அவர் அந்த சேனைகளின் கர்த்தர். அந்த சேனைகளின் கர்த்தர் தான். கர்த்தருக்கு தான் நாம் ஆராதனை செய்கிறோம். அந்த சேனைகளின் கர்த்தர் தான் இந்த சேனைக்கும் கர்த்தராக இருக்கிறார். அதே பராக்கிரமம் வல்லமை இப்பவும் அவர்கிட்ட இருக்குதானே? தேவைப்படும் போது செய்வார். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு வேலையை வச்சிருக்கிறார். அந்த வேலை வரைக்கும் காத்திருக்கிறதும் தாக்கு பிடிக்கிறதும் இறை செயல்தான் என்பதை நான் அனுபவத்திலும் ஆவியிலும் உணர்கிறேன். ஹல்லேலூயா. அனுபவத்திலும் ஆவியிலும் உணர்கிறேன். யார் இந்த சேனையை கர்த்தர்? யோசுவா 3:15 முதல் 17 வசனங்களை வாசிக்கிற பொழுது யோர்தானை வழிவிட சொன்ன சேனைகளை கர்த்தர். ஹல்லேலூயா. யார் இந்த சேனைகளை கர்த்தர்? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே 6 முதல் 8 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கிற பொழுது முடவனை நடக்க செய்த சேனைகளை கர்த்தர். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:6 முதல் 8 வரைக்குள்ள வசனங்களை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். அந்த சேனைகளை கர்த்தரே, இந்த கர்த்தரின் சேனைக்கு அதிகாரியாக இருக்கிறார். அவரே அதிபதியாக இருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு இப்ப ஆண்டவர் நினைவு கொடுக்கிறாருன்னா, திரும்பவும் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது திருச்சி விடத்தில் நடந்தது போல நடக்கும் என்பதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார், உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார், பேசிக்கிட்டே இருக்கிறார். என் கூட மாத்திரமல்ல, பொதுவிலையும் உங்கள் மத்தியிலும் பேசுகிறார், கேட்கிறவர்கள் மத்தியிலும் கர்த்தர் பேசுகிறார். பெந்தெகோஸ்தே அனுபவம் சேனைக்கு தருவேன் இருக்கிறார். இறை பரிசுத்தத்தை சேனைக்கு தருவேன் என்று சொல்லிக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்களை பரிசுத்தமாக்கிற கர்த்தர் என்று நாம் ஆகமங்களை வாசிக்கலாம். அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தினால்தான் நம்ம பரிசுத்தமாக முடியும். சத்தியத்தை கொண்டு நம்மை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். அப்ப இறை பரிசுத்தோடு ஒரு உன்னதமான நிலை இருக்கு. அதை சேனைக்கு தருவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. பாவமற்ற நிலை. என்னிடத்தில் பாவம் உண்டு என்று சொல்லி யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று சொன்ன அந்த இறைமகனுடைய அந்த இறை பரிசுத்தத்தை நான் சேனைக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அது இருந்தால்தான் சாத்தானுக்கு முட்டு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும், அவனை மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். வாசிங்க. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்தான். குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவனுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்களால் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசலடியிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து. ஆமென். போதும். ஹல்லேலூயா. யார் இந்த சேனைகளின் கர்த்தர்? யார் இந்த கர்த்தரின் சேனையின்
நடக்க செய்த கர்த்தர், யோர்தானை வழிவிட சொன்ன கர்த்தர், நடுப்பகல் முழுவதும் சூரியனை நடுவானனை நிப்பாட்டின கர்த்தர். ஹalleluya. சாதி 8வது வசனத்தை வாசிங்க. அது வாசிக்க கூடாதுன்னு நான் ஒன்றும் சொல்லல. முந்தி எடுத்தா நீங்க வாசிங்க. அவன் குதித்தெழுந்து நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவருடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஹalleluya. யார் இந்த சேனையின் கர்த்தர் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிற நினைவுபடுத்துகிற அந்த வார்த்தைகளுக்காக நான் என் தேவனை சோதரிக்கிறேன். ஊமையர்களை பேச வைத்த தேவன், செவிடரை கேட்க வைத்த தேவன், மரித்தோரை உயிரோடு எழுப்பின தேவன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லிவிட்டு போன தேவன். ஹalleluya. ஆண்டவர் சிலுவையில வெற்றி சிறந்த பொழுது சாத்தானை வெற்றி சிறந்தார், பாவத்தை வெற்றி சிறந்தார். ஆனா சாத்தானை முடிவுண்டாக்கல. ஆனா சபையை பார்த்துதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி வைத்திருக்கிறார், சாத்தானை உங்கள் கால்களுக்கு நசுக்கி போடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். ஹalleluya. சாத்தானை கால்களில் நசுக்கும்படியாக சபை எழுப்பப்பட்டது. இந்த சாத்தானைக்கு ஒரு முடிவு உண்டாக்கும்படியாக சபையிலிருந்து சேனை எழுப்பப்பட்டது. ஹalleluya. இந்த சேனை தான் சாத்தானோடு இருந்து முட்டு கொடுக்கும், எழுந்து நிற்கும், போர் செய்யும். நிறைய வசனங்கள் இருக்கிறது, சுருக்கமாக முடிக்கிறேன். ஏசாயா 10:26 வாசிங்க. ஏசாயா 10:26. ஏசாயா 10:26 வாசிங்க. ஒரே கண்மலையிலே ஆமா மீதியானார் வெட்டுண்டது போல் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்ப பண்ணி எகிப்திலே தமக்கு கோலை கடலின் மேல் ஓங்கினது போல் தமது கோலை கடல் மேல் ஓங்கினது போல அதை அவன் மேல் ஓங்கப்படுவார்னு எழுதப்பட்டிருக்கு. ஹalleluya. இது திருச்சபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, விசேஷமாக கர்த்தருடைய சேனையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக என் தேவனாகிய கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரே மீதியானவர் மேல கர்த்தருடைய கரம் தான் என்ன செஞ்சுச்சு, உயர்ந்திருந்து கர்த்தருடைய கரம் தான் கூட இருந்து என்ன செஞ்சுச்சு, அந்த மீதியானவர்களை இல்லைன்னு ஆக்கிட்டாரு. 2ல 1 பார்த்து முடிச்சாரு. அங்கே தேவ ஜனங்களுக்கு ஜெயம் உண்டாக்கிட்டு அப்படி போல சாத்தானுக்கு ஒரு முடிவு உண்டாக்கும்படியாக ஒரு சவுக்கை எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லி இந்த கடைசி நாட்களில் எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அது திருச்சபையில எழும்பி இருக்கிற அந்த கர்த்தருடைய சேனையுமா இருக்கிறது. ஹalleluya. அப்போ இந்த சேனை தான் சாத்தானை எதிர்க்க முடியாது. யார் கீழ்ப்படுகிறார்களோ அவங்க தான் சாத்தானை எதிர்க்க முடியும். யார் முழுமையாக தன்னை தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து எந்த ஒரு காரியத்திலும் நிதானம் பொறுமையா இருந்து கர்த்தருக்கு செவி கொடுத்து ஆண்டவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறது என்று ரொம்ப கவனமாக கேட்டு தாழ்ந்து பணிந்து குனிந்து விழுந்து கலந்து நான் ஒன்றுமில்லை என்று உணர்ந்து சரணாகதியாக கிடக்கிறார்களோ அப்படி கர்த்தருக்கு அடங்கி கீழ்ப்படிந்து இருக்கிறவங்க தான் சாத்தானை எதிர்க்க முடியும். விழுந்து போனவங்க எதிர்க்க முடியாது. ஏதாவது விழுந்தாலும் கிடைக்க சாத்தானே சரணம்னு பாதத்துல கிடைக்க. வெளிப்படுத்தல் 12:10. எப்படியும் இந்த கடைசி கால சபையானது எண்ணிக்கையிலும் பரிசுத்தத்திலும் நிறைவடைய வேண்டும். வருகைக்காக இந்த கடைசி கால திருச்சபை ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். அது கர்த்தருடைய சேனை கொண்டு செய்து முடிப்பார் தேவன்.
வெளிப்படுத்த 12:10 எடுத்துக்க வாசிங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்ம தேவனுடைய ராஜ்யமும் ஆமா அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும்போது நம்முடைய தேவனுக்கு நம்முடைய சகோதரர்கள் குற்றம் சாட்டினவன் என்ன செய்யப்பட்டான்? அவர்கள் குற்றம் சாட்டுகிறவன் சாத்தானை தள்ளி போடு ஒரு கூட்டம்னு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா! சாத்தானை ஒரு கூட்டம் தள்ளி போடும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கடந்த காலங்களில் திருச்செந்தூரில் நாம் எதிர்பார்த்து ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அந்த காலங்கள் இல்லாமல் போய்விட்டது என்பதற்காக அந்த காரியமே நீ நடக்காது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் அந்த எண்ணம் தப்பானது மாற்றிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா! நம்ம எதிர்பார்த்த காலங்களிலே அது நடக்கலங்கிறது வேணா உண்மையா இருக்கலாம். ஆனா திருச்சபையிலே கர்த்தர் வெளிப்படுத்தியிருந்த காரியம் சத்தியமாக இருக்கிறது. அது சத்தியமாக நடக்கும். ஹல்லேலூயா! சாத்தான் கண்டிப்பாக தள்ளப்பட வேண்டியது காரியமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் முடிவுண்டாகும். கர்த்தருடைய வருகை வரும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வரைக்கும் வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக சாத்தான் தள்ளப்பட வேண்டும், வானத்திலிருந்து தள்ளப்பட வேண்டும். ஹல்லேலூயா! இப்ப நீங்க யாருமே இப்ப சொல்றது இல்லையே, போதிக்கிறது இல்லையே, போதிக்க மாட்டீங்க. உங்களுக்கு அது அருளப்படவில்லை. உங்க காலம் முடிஞ்சிட்டு. மாமூலான வேலையை தான் உங்களால செய்ய முடியும். அது கூட நீங்க செம்மையா செய்றீங்களான்னு எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட பெரிய வேலைகளை நீ உங்களால் செய்ய முடியாது. ஹல்லேலூயா! அதனால நீங்க இப்போ போதிக்கிறது இல்லை, சொல்லுகிறது இல்லை. வாசிங்க 2 தெசலோனிக்கேயர் 2:1 முதல். அன்றியும் சகோதரரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால் ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது உங்களிடத்தில் வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமல் இருங்கள். எவ்வளத்தினாலும் ஏன் அப்படி சொன்னாருன்னு அர்த்தம் இருக்கு. விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மனிதனாக பாவ மனுஷன் வெளிப்பட்டாலும் அந்த கிறிஸ்து வெளிப்பட்டாலுடைய அந்த நாடு என்ன செய்யாது, வராது அப்படின்னு அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்தை கூட வாசி பாருங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிற நடுவில் நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. ஹல்லேலூயா! 2ஆம் இடத்துல சாத்தானுடைய சேனையின் சாத்தானும் இருந்து கிரியை செய்துக்கிட்டு இருக்கான். அதான் சபைக்குள்ளேயும் நம்ம இடம் கொடுத்த பொழுது, மாம்சத்துக்கு எடுத்து கொடுத்த பொழுது அப்படிப்பட்டவங்களை பிடிச்சு வளைச்சு போட்டுட்டான். ஹல்லேலூயா! உலக திருச்சபைன்னு சொல்லுகிறானே, உலக சபைகள் எல்லாம் ஏற்கனவே விழுந்துதான் கிடக்கு, சாத்தான் விழுந்து கிடக்குது. இங்கேயும் உள்ள நுழையிறதுக்கு நம்மவர்கள் இடம் கொடுத்ததுனால அப்படி ஆகிட்டு. அதனால அது அவனுக்கு நிரந்தரமா அங்கே இடம் இல்லை. கர்த்தருடைய சேனை எழுப்பிவிட்டது. முதல்ல அப்புறப்படுத்த வேண்டியது சாத்தானுடைய கிரிகளை சபையை விட்டு கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா! சபையை முதல்ல சுத்திகரிப்பார். ஹல்லேலூயா! சபை சுத்திகரிக்கப்படும். சபை சுத்திகரிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. சபையில நியாய தீர்ப்பு முந்தி துவங்குற காலமாக இருக்கிறது. சபையில நியாய தீர்ப்பு முந்தி துவங்கணும். துணிகரமாக பாவம் செய்கிறவர்கள், துணிகரக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் கொடுக்க வேண்டும். சபை கண்டு அஞ்ச வேண்டும். அப்பொழுது பேரமையாக இவர்களுக்கு பின் செல்கிறவர்கள் பயந்து அவர்களை விட்டு விலக வேண்டும். இப்படி பல காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கிறது. நடக்க இனி சபையில யார் கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம், யார் கர்த்தருக்கு ஊழியம் செய்யல அப்படின்னு கர்த்தர் வெளிப்படுத்துவாரு. சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு மெத்தாப்பு உண்டு, மெத்தனை உண்டு. அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, 6 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்காரு. பல 1000 வருடங்களாக முன் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டவைகள் தான் பல 1000 வருடங்களுக்குள்ளாக நடந்ததாக இயேசு கிறிஸ்து குறித்து கூட சொல்லப்பட்டிருக்கிறது. சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார்.
ஏன் இவங்களே ஏன் அப்படி ஒரு அபத்தமான ஒரு நிலைக்கு போகணுங்கிறதுக்காக கூட கர்த்தர் பொறுமையா இருக்கலாம் தானே. ஹalleluya. சந்தர்ப்பம் கொடுக்கலாம் தானே. வெளிப்படுத்தல் 12:11. அப்ப எப்படி சபை என்னைக்கு பரிசுத்தத்திலும் நிறைவடையணும்? கர்த்தருக்காக சபையா ஆயத்தப்படணும். சபையா எல்லாரும் நாமும் எல்லாரும் ஆயத்தப்படணும். அதற்கு சாத்தான் தள்ளப்படணும். ஹalleluya. அந்த வேலையை செய்யணும். எதிர்பார்த்தபடி நடக்காட்டாலும் கர்த்தர் தம்முடைய சித்தப்படி அதை நிறைவேற்ற அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அதற்காக கர்த்தருடைய சேனை எழுப்பப்பட்டிருக்கிறது. ஹalleluya. நாங்கள் சாத்தானுக்கு மண்டியிடுகிறவர்கள் அல்ல. சாத்தானுக்கு மண்டியிடுகிறவர்கள் அல்ல. நாங்கள் மண்டியிடுகிறவர்கள் அல்ல. மண்டியிட விட மாட்டேன். ஹalleluya. வெளிப்படுத்து 12:11 வாசித்து முடிக்கலாம். மரணமே நேரிடுவதாக இருந்தாலும் தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். Do or die. Hallelujah. செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிறது போல இந்த சேனையானது செய்யும். செய்கிறதுக்காக செத்து மடியும் ஆயத்தமாக இருக்கிறது. விசேஷமாக நான் இருக்கிறேன். ஹalleluya. ஆமா, கர்த்தர் அப்படி செய்வார். என் சாமர்த்தியம் இல்ல, என் கைப்பழமும் இல்ல, என்னுடைய பராக்கிரமும் அல்ல, என்னுடைய பலத்தினாலும் அல்ல, என்னுடைய யோசனையினாலும் அல்ல, இது தேவனால் உண்டாயிருக்கிறது. ஹalleluya. இது தேவனுடைய எழுப்பின கர்த்தருடைய சேனையாக இருக்கிறது. எழுப்பினவர் அதை நிறைவுபட செய்யவும் பெரியவராக அவர் என்ன செய்கிறார் இருக்கிறார் என்று சொல்லி நான் அறிகிறேன். அதற்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்போ பிரத்யேகமாக சாத்தான தள்ளணும். அதுக்கு ஒரு கூட்டம் தேவை. அதுக்கு முன்னிக்கிறதுக்கு ஒருவர் தேவை. ஹalleluya. அவர் தேவனால் காக்கப்பட வேண்டாம். அந்த கூட்டமும் தேவனுடைய சேனையாக அதை தொடர்ந்து பெருக வேண்டாம். முன்குறிக்கப்பட்டது எல்லாரும் இந்த சேனையில வந்து சேர வேண்டாம். இந்த சேனை சாத்தானுடைய யுத்தம் நடக்க வேண்டாம். சாத்தானை தள்ள வேண்டாம். அவனுக்கு ஒரு முடிவுண்டாக்க வேண்டாம். அவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு முடிவுண்டாக்க வேண்டாம். அப்பொழுது சபையும் நிறைவடையும், பூர்ணப்படும். பரிசுத்தத்தில் எண்ணிக்கையிலும் சபையும் பூர்ணப்படும். நாமும் பூர்ணப்படுவார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் சபையால் பூர்ணப்படுவார்கள். கர்த்தருடைய வருகை உண்டாகும். கர்த்தர் சபையை என்ன செய்வார்? எடுத்துக்கொள்வார். எருசலேமை தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தர் என்று கர்த்தரை குறித்து ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த புதிய எருசலேம் சபை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையா இருக்கிறது. இதில் ஆரம்ப முடிவும் இறைவனுக்கு தெரியும். இதை தொடர்ந்து கட்டி முடிக்கிறதுக்காக கர்த்தர் கர்த்தருடைய சேனை எழுப்பியிருக்கிறார் என்று நாங்கள் உலகத்துக்கு விசேஷமாக தீர்க்கமாக சபைக்கும் எங்களை விரோதிக்கிறவர்களுக்கும் எங்களுக்கு விரோதமாக சேனைக்கு விரோதமாக பொல்லாத காரியங்கள் அளப்புகிற மனிதர்களுக்கும் எச்சரிக்கையாக அறிவிக்கிறோம். கர்த்தருக்கு தப்பினர் வருவதில்லை. உங்களை காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை பிணைந்த சேனைக்காக நான் என் தேவனை சோதரிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.